3 நாளில் முடங்கிவிட்டான் ராயன். முடங்கிவிட்டான் என்பதை விட படுத்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். அப்படி ஆகிவிட்டது ராயனின் நிலை. ஏதோ A.R. ரஹ்மான் காப்பாற்றுவார் என்று காப்பாற்றியிருக்கிறார். A.R. ரஹ்மானும் சன் டிவியின் ஓவர் பில்டப்களும் அந்த ப்ரொமோஷன்களும் இதை பார்த்தே எப்படியோ ராயன் முதல் 3 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போனது. அவருடைய ரசிகர்கள் ஆஹா ஓஹோ ஊஹு ஆஹா என்று குதித்து குதித்து சொன்னார்கள். அது ரசிகர்களுடைய ஆசை. அவருடைய ரசிகர்கள் அப்படிதான் சொல்லுவார்கள். அவருடைய ரசிகர்களுக்கு அது பிடித்ததால் அப்படி சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் பொதுமக்களோ ரிப்பீட் ஆடியன்ஸோ அப்படி வரவே இல்லை. முதல் 3 நாட்கள் ஹவுஸ்ஃபுல்லாக போன படம் 4வது நாட்கள் 25% மக்கள் தான் தியேட்டருக்குள் வந்தார்கள். 5வது நாள் அதுவும் பாதியாகிவிட்டது. ஒரு படத்தில் வடிவேலு கிரிக்கெட் ஆடுகிறேன் என்று பூமியை கொத்தி அப்படியே பூமியில் சாஷ்டாங்கமாக விழுந்து பூமி தாயை வணங்குகிறேன் என்று சொல்லி அப்படியே படுத்து விடுவார். அவன் படுத்தே விட்டான் யா என்று சொல்வார்கள். அப்படிதான் ராயனும் அதற்கு பிறகு 3 நாட்களுக்கு பிறகு படுத்தே விட்டது. ராயன் படுத்தே விட்டான் தான் என்று சொல்ல வேண்டும். காரணம் படத்தில் அப்படி ஒன்றும் கதை இல்லை. A.R. ரஹ்மான் எப்படி காப்பாற்றுவார்? ஏதோ அவருடைய பாடல்கள் போட்டு பின்னணி இசையெல்லாம் வைத்து அந்த படத்திற்கு கொஞ்சம் ஒப்பேத்திருக்கிறார். படம் உட்கார்ந்து கொஞ்சம் பார்க்க வைத்திருக்கிறார். முதல் பாதி ஏதோ அண்ணன் தங்கை பாசம், அண்ணன் தம்பி பாசம் இப்படி போகிறது. ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல போகிறார்கள் என்று நினைத்து பார்த்தால் 2ஆம் பாதியில் ஒரே ரத்த கலரி, அடி குத்து குத்து கொலை என்று ரத்த கலரி தான். அண்ணனை தம்பி கொள்கிறான், தம்பியை அண்ணன் கொள்கிறான் என்று ஒரே கொலவெறிதான். அதாவது ஒரு பாசம் நேசம் என்கின்ற ஒரு சென்டிமெண்ட் அதெல்லாம் மிஸ்ஸிங். இதை எப்படி பெண்கள் அரங்குக்கு வருவார்கள்? அதுவும் ரிப்பீட் ஆடியன்ஸ் எப்படி வருவார்கள்? அவருடைய ரசிகர்கள் வரலாம். அவர்களும் ஒரு முறை பார்த்த பிறகு எப்படி இதே இந்த வெட்டு குத்தை மறுபடியும் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டிருப்பார்களா? ஆனால் ஒன்று மட்டும் நடந்து கொண்டிருக்கிறது. வாங்கிய காசுக்கு சில பத்திரிகையாளர்கள் கூவி கொண்டிருக்கிறார்கள். படம் அப்படி இருக்கிறது, இப்படி இருக்கிறது, நன்றாக போகிறது. மக்கள் ரிப்பீட் ஆடியன்ஸ் வருகிறார்கள், பார்க்கிறார்கள். தனுஷ் அப்படி செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார், அப்படி எல்லாம் பில்டப் பண்ணி அளந்து கொண்டிருக்கிறார்கள் காசு வாங்கிய பத்திரிகையாளர்கள். அதனால் எல்லாம் பத்திரிகையாளர்கள் இப்படி அளந்து விட்டால் படம் ஓடி விடுமா என்ன? படம் படுத்தே விட்டது. அப்புறம் எப்படி 3 நாளுக்கு பிறகு பார்த்தால் மெதுவாக நகர்கிறது, அசைகிறது. அப்படிதான் இருக்கிறது தியேட்டரில். தியேட்டர்கள் நீங்களே பாருங்கள், புக் செய்து பாருங்கள். ஈஸியாக கிடைக்கிறது, காலியாக இருக்கிறது தியேட்டர்கள். அதாவது ராயன் படம் போட்ட தியேட்டர்கள் காலியாக தான் இருக்கின்றன. கதை நன்றாக இருந்திருந்தால் ஸ்கிரீன் பிளே, அதாவது ஒரு கதையில் ஒரு ஒரு லாஜிக், குடும்பத்தை பற்றிய ஒரு சென்டிமெண்ட், அக்கா தங்கை சென்டிமெண்ட், அண்ணன் தங்கை சென்டிமெண்ட், அண்ணன் தம்பி பாசம், இப்படி வானத்தை போல என்று சில பேர் கதை விட்டார்கள். வானத்தை போல எல்லாம் ஒரு வெங்காயமும் இல்லை உள்ளே. அதனால் தான் அந்த படம் தோல்வியை சந்தித்தது. ராயன் தோற்று போக காரணம் இதுதான். ஆனால் சன் டிவிக்கு இதெல்லாம் ஒரு பெரிய நஷ்டமெல்லாம் இல்லை. அவர்கள் பணம் எடுத்து விடுவார்கள். இப்படி அதுக்கான படத்தை பல வகையில விளம்பரங்கள் போட்டு சன் டிவி எடுத்து விடுவார்கள். ஆனால் தனுஷுக்கு 50வது படம் மிகப்பெரிய வெற்றி இல்ல, தோல்வி படம் தான் என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த படத்திற்காக எகிரி குதித்த ஆஹா ஓஹோ என்று புகழ்ந்து தள்ளிய PROக்கும் பாவம், அவர் என்ன பண்ணுவார்? படம் கதை நன்றாக இருந்தால் தானே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.